நல்ல கவனிங்க. நம்ம இருதயத்தில் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும், ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்கள் இருதயத்துல நன்றி உள்ள அந்த ஒரு விதை உங்களுக்குள்ள கர்த்தர் விதைக்கணும்னு விரும்புறாரு. பெற்றுக்கொண்டதற்கு நன்றி சொல்லணும். நாம் இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? உனக்காக, உனக்கு அன்பு காட்டும்படி, உனக்கு கர்த்தர் வழி காட்டும்படி, உன்னை கொண்டு போய் பரலோக ராஜ்யத்துல தன்னோடு கூட வைத்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்ன பண்ணார்னா தன்னையே ஒப்பு கொடுத்தார். தன் இருதயத்தை உனக்காய் பரிதபிக்க வைத்தார். தன் சரீரத்தை கர்த்தர் கொடுத்தார். தன்னுடைய இரத்தத்தை உனக்காய் எனக்காய் அவர் சிந்தினார். அவருக்கு நீ நன்றி உள்ளவனா இருக்கணும். சாகிற நாள் மட்டுமாய், இருக்கிற நாள் மட்டுமாய் ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் வாழணும். ஏன் தெரியுமா? அவர் எனக்காக தன் ஜீவனையை கொடுத்தார். அதுக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்கிறேன். எனக்கு நன்றி உள்ளவனா இருக்கிறோமா? நன்றி உள்ள இருக்கிறோமா? ஆண்டவருக்காக இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். ஆண்டவருக்காக இந்த சாபத்தை சாபத்துக்கு நான் கடந்து போக மாட்டேன். ஆண்டவருக்காக இந்த உலகத்தை ஆசபாசங்களை போக மாட்டேன். ஆண்டவருக்காக இந்த காரியத்தில் நான் தலையிட மாட்டேன். ஆண்டவருக்காக இந்த கெட்ட பழக்கத்தை நான் விட்டுருவேன் அப்படின்ற இருதயம் உங்களுக்குள்ள இருக்கிறதா?